ஒரு குட்டி கதை சொல்லிட்டா, இந்த கொலம்போ விமான நிலையத்துல இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆட்டோ ரிக்ஷாவை பதிவு பண்ணேன். அதாவது தானியங்கி பார வண்டிய. நம்மள கூட்டிட்டு போக ஒரு தமிழ் பேசாத தங்கம் வந்துச்சு. ஏன் இவர தங்கம் அப்படி சொல்றேன் தெரியுமா? தங்களோட குடும்பத்துக்காக உழைக்கிற அனைத்து உள்ளங்களும் தங்கம் தானப்பா. அப்படி ஒரு தங்கத்தோட தயக்கம் இல்லாம பயணம் பண்ணேன். அப்படி பயணம் பண்ணும்போது ஒரு விஷயத்தை கவனிச்சேன். இந்த தானியங்கி பார வண்டிகள், அதாவது ஆட்டோ ரிக்ஷா எல்லாமே பல வண்ணங்கள் இருக்குதுப்பா. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. சிவப்பு, நீலம், பச்சை, மஞ்சள், கருப்பு அப்படின்னு பல வண்டிகள், பல வண்ணங்கள். அதை நான் அழகா நிறைய புகைப்படம் எடுத்துக்கிட்டேன். பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. காத்து வாக்குல கொலம்போ நகரம் நோக்கி பயணம் பண்ணிட்டு இருந்தேன். இங்க வர்றா, கொஞ்சம் பேண்டி வா. போக்குவரத்து காவலர் தலைக்கவசம் அணிஞ்சிருக்காரு. அவரோட சீருடை சிறப்பா இருக்குல்ல. இவரை பார்த்தா போக்குவரத்து காவலர் மாதிரி இல்லையப்பா, என்னமோ விமானத்தை ஓட்டும் வளவன் மாதிரிலாம் இருக்கிறாரு, அதாவது பைலட். இலங்கை நகர வீதிகள்ல முதல் முறை பலம் வந்தனா பெருசா அந்த அளவுக்கு வித்தியாசம் தெரியல. ஏன்னா நானும் நகரவாசி அப்படின்றதால எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரிஞ்சது. அப்படிப்பட்ட பயணத்துல காத்தடிச்சப்போ கண் அசந்து தூங்கிட்டேன். அப்பப்ப வர ஒளிப்பெருக்கினால ஒளிம்பிட்டேன்ப்பா. நான் எதிர்பார்த்த மாதிரி இங்க போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருந்தது. நகரங்கள்னாலே நெரிசல்கள் தானே, அப்படி ஆயிடுச்சு வாழ்க்கை. இப்ப போற வழியில புத்தர் சிலை கொண்ட ஒரு மண்டபம் ஒண்ணு தெரிஞ்சது. அதை தாண்டி கொழும்பு நகர பேர் பலகையும் வந்தது. நம்ம கொழும்பு நகரம் வந்துட்டோங்கோ அப்படின்னு ஓட்டுநர் ஓலமிட்டாரு. நான் போய் சேர வேண்டிய இடம் இன்னும் இங்க இருந்து கொஞ்சம் தூரம் இருக்கு அப்படின்றதால நான் போற வழியெல்லாம் என்னென்ன இருக்குன்னு பாத்துக்கிட்டே போனேன். உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகள்லயுமே இந்த கடை வீதிகள் கொண்டும் குறைச்சல இல்ல. நம்ம கிட்ட இருந்து காசை புடுங்கறதுக்குன்னே இவங்க கடைகளை வைக்கிறாங்க. கொழும்பு நகரம் இலங்கையோட தலைநகரம் மட்டுமில்ல, மிக பழமையான நகரம் கூட. கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழசம்பா. அடேங்கப்பா, இது எனக்கு தெரியாதுப்பா. இந்த மணிக்கூண்டு ஒரு காலத்துல கலங்கரை விளக்கமா இருந்தது. இப்ப மணிக்கு போட்டு வெறும் மணியை மட்டும் காட்டுது. பாவம். இது ஒரு பழைய நகரம், வெறும் பழைய கட்டடங்கள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஏமாந்துட்டியா ராஜா? இதோட அதே நவீன வான் உயர்ந்த கட்டடங்களை பார்த்து வாய பொழந்துகிட்டு நின்ன. என்னப்பா இது, கட்டடங்கள்லாம் இவ்வளவு பெருசா இருக்குது? இது என்ன கொழும்பு நகர கட்டடங்களா இல்லனா ஏதாவது வளர்ந்த நாடுகளோட கட்டடங்களா? அவ்வளவு நவீனமா இருந்தது ஒவ்வொன்றும். இந்த காலை கடற்கரை ஓரமா இருக்கிற கட்டடங்கள் எல்லாம் கண்ணை கவிச்சு. ஓ, இந்த கடற்கரையை உங்களுக்கு நான் காட்டல. ஐயோ, வேற மாதிரி. அதோட நிறம், அதோட தரம், சி என்ன தேநீர் விளம்பரம் மாதிரி இருக்குது. நல்லா அழகா இருந்ததுப்பா, அம்பிட்டேன். அதே நேரம் அந்த தொடர் வண்டி இடது பக்கமா இருந்து வலது பக்கம் சும்மா நேக்கா போச்சு பாருங்க, கவுந்துட்டேன். அப்புறம் நானும் இந்த வாகன ஓட்டுநர் ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டோம். பாக்குறதா மனுஷன் சாதாரணமா இருக்கா போல. இவரும் ஒரு யாத்திரைக்காரன், அதாவது டிராவலர். இவரும் தன்னோட மனைவியும் சேர்ந்து இந்த ஆட்டோலயே இலங்கை முழுக்க சுத்தி வந்திருக்காங்கன்னா பாருங்களேன். எனக்கு அவர் ரசிகன் அப்படின்னு சொல்றதை விட அவருக்கு நான் ரசிகன் அப்படின்னு சொல்றத பெருமைப்படுறேன். அப்புறம் நான் தங்க போற விடுதிக்கு உள்ள போயிட்டு மேல போனா அங்க ஒரு காட்சி கண்ணை பறிச்சுது. அடுத்த குட்டி கதையில சொல்றேன்ப்பா.